கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள களவூர் பகுதி. குப்பைகள் குவிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்த காவல்துறையினர் நகராட்சி ஊழியர்களை கொண்டு அந்த இடத்தை தோண்டத் தொடங்கியிருக்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே அவர்கள் தேடி வந்த மனித உடல் அந்த குழியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் மூதாட்டி ஒருவர் கொன்று புதைக்கப்பட்டிருக்கும் தகவல் அறிந்த பகுதிவாசிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் 73 வயதான சுபத்ரா. எர்ணாகுளம் அருகே உள்ள கடவந்திரா பகுதியை சேர்ந்தவர். 15 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை இழந்த சுபத்ரா அதன் பிறகு தனிமையிலேயே வாழ்ந்திருக்கிறார். மூதாட்டியின் மகனும் மகளும் திருமணம் முடிந்து வெளியூரில் செட்டில் ஆகிவிட்ட காரணத்தால் அவர்களும் செல்போனில் மட்டுமே தாயுடன் தொடர்பில் இருந்துள்ளனர். இந்நிலையில் சென்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியே சென்ற சுபத்ரா அன்றிரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. சுபத்ரா அவ்வப்போது கோவில் குளம் என ஆன்மீக சுற்றுலா சென்று விடுவார் என்பதால் யாருக்கும் சந்தேகமும் வரவில்லை. ஆனால் சுபத்ராவை 2 நாட்களாக செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தகவல் கிடைக்காததால் சந்தேகமடைந்த மகன் தாயை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனிமையில் வாழ்ந்த சுபத்ரா அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கடனுதவி செய்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. ஒருவேளை பணத்திற்காக அவர் கடத்தப்பட்டிருக்கலாமோ என்கிற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் சுபத்ரா காணாமல் போன ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று பதிவான ஃபுட்டேஜ்களை அலசி ஆராய்ந்த போது சுபத்ரா வேறொரு பெண்ணோடு நடந்து செல்வது பதிவாகி இருக்கிறது. சுபத்ராவை அழைத்து சென்ற பெண் ஷர்மிளா என மகன் அடையாளம் காட்டியிருக்கிறார். யார் அந்த ஷர்மிளா, அவருக்கும் சுபத்ராவிற்கும் என்ன தொடர்பு என விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு ஆன்மீக சுற்றுலா சென்ற இடத்தில் மூதாட்டிக்கு ஷர்மிளாவின் நட்பு கிடைத்திருக்கிறது. தன்னை ஆதரவற்றவர் என ஷர்மிளா அறிமுகப்படுத்திக் கொண்டதால் தனிமையில் வாழ்ந்த சுபத்ராவும் அந்த பெண்ணை அரவணைத்துக் கொண்டுள்ளார். ஷர்மிளா சுபத்ரா வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் தன்னுடைய தோழியின் மகள் என அறிமுகம் செய்திருக்கிறார். அதோடு ஷர்மிளா நிதின் மேத்யூ என்பவரை காதலித்து வந்துள்ளார். இதனை அறிந்ததும் தாய் ஸ்தானத்திலிருந்து ஷர்மிளாவிற்கு திருமணம் செய்து வைத்து சீர்வரிசையும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவர் வரதட்சணை கொடுமை செய்வதாக கூறி ஷர்மிளா அடிக்கடி சுபத்ராவிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்திருக்கிறார். இதனால் இவர்களுடைய உறவில் விரிசல் விழுந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 வருடங்களாக இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துள்ளது. இந்நிலையில்தான் சுபத்ரா காணாமல் போன ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவரை ஷர்மிளா அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சியை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஷர்மிளா ஆலப்புழாவில் உள்ள களவூர் பகுதியில் குடியிருக்கும் தகவல் அறிந்து போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். ஆனால் வீட்டின் உரிமையாளர் ஷர்மிளா சில நாட்களுக்கு முன்பே வீட்டை காலி செய்துவிட்டதாக கூறியுள்ளார். எனினும் அந்த இடத்தை சல்லடை போட்டு சலித்து எடுத்தபோது காவல்துறையினருக்கு குப்பைகள் குவிக்கப்பட்டிருந்த ஒரு இடத்தில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்ததில் மேத்யூவும் ஷர்மிளாவும் வீட்டை காலி செய்யும் முன் இந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்காக குழி தோண்டியதாக கூறியுள்ளனர். போலீசார் உள்ளுணர்வு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உறுதி செய்ய அந்த இடம் உடனடியாக தோண்டப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்ததை போலவே அந்த இடத்தில் சுபத்ராவின் உடலும் கிடைத்துள்ளது. போலீசாரின் அடுத்தடுத்த விசாரணையில் ஷர்மிளாவும் அவருடைய கணவர் நிதின் மேத்யூவும் நீண்ட நாட்களாக பிளான் செய்து இந்த கொலையை அரங்கேற்றியிருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதோடு மூதாட்டி அணிந்திருந்த நகைகளும் மீட்கப்பட்ட உடலில் இல்லாத காரணத்தால் நகை பணத்திற்காக மட்டுமே இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி சுபத்ராவிடமிருந்து கொள்ளையடித்த நகையை ஷர்மிளா கர்நாடகாவில் உள்ள அடகு கடையில் விற்றிருக்கும் தகவலும் வெளியாகியுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் ஷர்மிளாவையும் நிதின் மேத்யூவையும் கைது செய்ய கர்நாடகா விரைந்துள்ளனர். குற்றவாளிகள் கைதான பிறகே கொலைக்கான முழு காரணம் வெளிச்சத்திற்கு வரும்.